வேதம் சொல்லுவோம், என் தேவன் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஏற்ற நேரத்தில் அதை வாய்ப்பு. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். படிக்கணும், அதே நேரத்துல கவனமா படிக்க வேண்டியது அவசியம். தவறா புரிஞ்சுக்க கூடாது. சில காரியங்களை ஆவியானவரே நம்மளுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்கிறவங்க. கீழ்ப்படிவு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். வாசிக்கும் பேசிய 11ஆம் வசனத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தையும் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் கவசத்தை தரித்தவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் கொடுத்தவர்களாயும் பொல்லாங்காயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் பிடித்துக் கொண்டவர்களாயும் இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க அப்ப பிசாசுக்கு வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் சொல்லி வேறும் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, பிசாசுக்கு வல்லமை இருக்கா? ஆனா அவன் இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. தந்திரம்னா அங்க இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி ஒரு மாயை உண்டு பண்ணி கொடுத்து காமிக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கமா? ஆமா. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்கள். பிசாசுக்கு எடுத்து நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நம்மகிட்ட இருக்கு, வசம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவன் இருந்தது, இந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப நாம கவனமா இல்லை அப்படின்னா, சுதாரிப்பா இல்லை அப்படின்னா, சத்தியம் தெரியலன்னா நாம தோத்து போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஏமாளி இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறது இருக்கதான் செய்யும். பிசாசு ஏமாளிட்டு சொல்லப்பட்ட காரியத்துல ஏதாவது துளி அளவாது உண்மை இருந்துச்சா? ஆண்டவர் சொன்ன காரியம், நீ அந்த பழத்தை பிசாசு சொன்ன காரியம் ஏவாள்கிட்ட, நீ அந்த பழத்தை சாப்பிடு. சாப்பிட்டா ஏதாவது உண்மை இருக்குதா? ஏற்கனவே அவருடைய சாயல தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. கவனமா பாருங்க. அப்ப அவன் சொன்ன நீ இதை சாப்பிட்டா அப்ப அந்த இடத்துல ஒரு தந்திரமான ஒரு செயலை என்ன செஞ்சானா ஏவாளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஏவாள் கீழ்ப்படிந்தா. பிரச்சனை அவளுக்கு மட்டும் இல்ல, மனுக்குலத்துக்கே பிரச்சனை வந்துச்சு. 2ஆம் அதிகாரம் 13 வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிர்கதையாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கிளைந்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப இங்க பாருங்க 13ஆம் வசனம், உங்கள் பாவங்களின் மேலையும் உங்கள் மாம்சத்திற்கு சேதம் இல்லாமையின் மேலையும் மறித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து. சரியான அர்த்தம் சொல்றோம். இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தை இல்ல, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தை. நல்லா கவனமா பாருங்க. உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச பெற்ற சேதனம் இல்லாமலையும் மறித்தவர்களாய் இருந்த. அப்ப அந்த கிறிஸ்துவோடைய உயிர்ப்பு நமக்கு என்ன காரியத்தை செஞ்சது சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது உங்கள் பாவம். ஏன்னா நான் பாவம் செஞ்சிருக்கணும் அந்த சந்தேகம் நமக்குள்ள வருது. உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாம அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த காலங்கள்ல விருத்த சேதனம் பண்ணணும். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த விருத்த சேதனம் வேண்டியதில்லை. இது பழைய சடங்காச்சாரமா என் முன்னோர்கள் செஞ்சாங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊழியக்காரர் அப்படி சொல்லி கொடுத்தாரு, இப்படி ஜெபம் பண்ணாதான் கிடைக்கும். அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்களோ நல்லா கவனமா கேளுங்க. ஒரே தண்ணி தான். ஒரு இடத்துல செங்கடல பிரிக்க சொல்றாரு, ஒரு இடத்துல நீ கால வையி புவியலாமா, ஒரு இடத்துல அடிக்க சொல்றாரு, ஒரு இடத்துல பேச சொல்றாரு. ஒருத்தனை சாதாரணமா வார்த்தையை பேசி அவனை குணமாக்குறாரு. ஒருத்தனை நீ போய் அந்த சீலம் போய் அதை வச்சு உண்டாக்கி அதை கழுவி மறுபடியும் அப்ப பார்வை அடையணும். ஒருத்தனை அவன் சொல்றான், அவன் ஒடியாரான், ஆண்டவரே எனக்கு பார்வை அடையணும், பத்திமை போல அவன் பார்வை அடையணும். அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? இருக்குல்ல. அப்ப அவரு அந்த மாதிரி செஞ்சாரு, அதே மாதிரி நம்மளும் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஒருத்தி போனா ஓடி போய் ட்ரெஸ்ஸ தொட்டா குணமாகணும். ஒரு இடத்துல சொல்றாரு, மறிச்சு போயிட்டாங்க, அந்த குழந்தை மறிச்சு போச்சு. ஏன் போதுகிற வருத்தப்படுத்துறீங்க, நீங்க விடுங்க, அவங்க இறந்து போயிடாங்க. இவரு விசுவாசங்களா போய் அந்த குழந்தைய தலித்தாகுமே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு எழுப்பினாரு. இன்னொரு இடத்துல 400 விதவை கை அழுதுகிட்டு வர்றாங்க அந்த கைது. அப்ப அவங்க பாடியை தொட்டு இவர் வாலிபனி எழுந்து சொன்னாங்க, யாரையா வெளியே போய் சொன்னாங்க. ஆனா டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. செஞ்ச காரியங்கள் எல்லாமே வித்தியாசப்படும். ஒண்ணுக்கு. அப்ப நான் செய்யற மாதிரிதான் நீ செய்யறன்னு சொல்லி யாருன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஒருத்தன் ஈஸியா பெற்றுக்கொள்வான், ஒருத்தன் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்வான், ஒருத்தன் ஈஸியா படிச்சுட்டு போயிடுவான். சொல்லி கொடுக்கும் போதே இங்க மைண்ட்ல ஏறிடும். ஒரு சில பேர் எவ்வளவுதான் படிச்சாலும் என்ன செய்யும், ஏறாது. ஒரு சில பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிடும். ஆனா நம்மளுக்கு என்ன தேவை? பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போகணும். இப்ப எனக்கு புரியலையா, கொஞ்ச நேரம் எந்திரிச்சிட்டு அத புக்கத்துக்கு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பாருங்க. சிஸ்டர் சொல்லும் போது சொன்னாங்க, டயர்ட்ல வேலை செய்ய முடியாது. ஆனா கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு மறுபடியும் நம்ம டயர்டா பார்க்கிற வேலையை காட்டில இப்ப வேகமா ரிஸ்கா பார்ப்போம், கவனமா பார்ப்போம். வேலை செய்யணும், படிக்கிறது செய்யணும், எதுனாலும் சர்ச்சில் உட்கார்ந்துருந்தாலும் எந்த நேரத்துலயும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா முக்கியம் கவனம் தேவை. என்ன சொல்றாங்க, ஏன் சொல்ல,
இந்த நேரத்துல என்ன இருக்குது இதெல்லாம் சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப பழைய பாரம்பரியமா வர்ற அந்த காரியம், அதனால ஒரு பாவம் நம்ம மனசுல ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஒருவேளை இந்த அப்பா மாதிரி நான் ஜெபிக்கிறோம், ஒருவேளை நான் இந்த மாதிரி என்னால இருக்க முடியலையே, இதே மாதிரி இருந்தா எனக்கு கிடைச்சிடும். ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க நிறைய சொல்ற உபவாச ஜெபம் நீங்க இருங்க, இத்தனை நாள் உபவாசம் இருங்க, உங்களுக்கு அது நடக்கும்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க இப்படி பொருத்தனை பண்ணுங்க, என்ன பொருத்தனை பண்ணுங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொருத்தனை பண்ண உங்களுக்கு சரியாகும் அப்படி சொல்லுவோம். அதனால ஆகுமா? அதனால ஆகும். விசுவாசம் தான் அந்த இடத்துல மேலோங்கி நிக்கணும். நம்மளோட விசுவாசம். ஒருத்தன் விசுவாசத்திலே ஜெயிக்கிறான், ஆனா அடுத்தவன் அதை பார்த்துக்கிட்டு என்னால இது முடியலன்னு சொல்லி என்ன செஞ்சு போயிடுறான், தோத்து போயிடுறான். அப்ப இது எங்க இருக்குது பிரச்சனை அப்படின்னா, முழுசா நம்ம கிட்டதான் இருக்குது. இப்போ 14 வசனம் மறுபடியும் வாசிப்போம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசுக்கு தந்தம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் வெளியரங்கமான கோலமாக்கி ஓப்பனா முன்னாடி உன் கண்ணு முன்னாடியே என்ன சொல்ற, அதனால உனக்கு எதிரடையா இருக்கிற பிரச்சனை, உனக்கு எதிரடையா இருக்கிற கட்டளைகள் என்ன கட்டளை, எனக்கு எதிரடையா என்ன கட்டளை, அந்த சாபம் மட்டும்தான். எந்த சாபம் ஆதாமுக்கு கொடுத்தாரு பாருங்க, உன்னுடைய வேதனையான பெண்களுக்கு கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறுவார். நீ என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல முள்ளும் குறுக்கும் முளைக்கும். உனக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதை செய்ய விடாது, நெருக்கும். பிரச்சனை உனக்கு கருத்தை பிடிக்கும். இது ஆதாமுக்கு சொல்லப்பட்ட சாபம் வம்சாவளியா வந்துகிட்டே இருக்குது. இப்ப அந்த பாவமும் அந்த சாபமும் நம்மளுக்கு இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவர் உயிர் திறந்தது நிமித்தம், அவர் நம்மளை மீட்டுக் கொண்டது நிமித்தம், இப்ப அந்த பாவத்துக்கும் அந்த சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டாரு. என்ன அர்த்தம்? இதுவும் சரி, நம்ம அக்செப்ட் பண்றோம். ஆனாலும் நம்மளுக்கு அந்த நெருக்கம் வரும்போது விசுவாசம் குறைஞ்சி இந்த உலக காரியங்கள் மேலோங்கி நிக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிறதான பிரச்சனை, நம்மளுக்குள்ள இருக்கிறதான பாவம் சாபம் எல்லாம் நீங்கிருச்சு அப்படிங்கிற அந்த தெளிவு நம்மளுக்கு கிடைக்கணும். இது யாரோட தந்தரும்? கடவுள் சொல்லி கொடுத்தவர். அவர் சொல்ல, இதுக்கு மேல அவருக்கு சொல்லவே முடியாது. வெளியரங்கமான கோலம் அதான் பாருங்க, ஓப்பனா நான் செஞ்சிருக்கிறேன், இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் இந்த தந்திர பிசாசு இருக்காங்க, அவன் நம்மளை அடிமைத்தனமா தான் வச்சிருக்கோம். அப்ப பாருங்க, தந்திரம் பிசாசு. இந்த மனுஷன், உலக மனுஷன் எவனுமே உண்மையுள்ளவே இல்லை. அப்ப நம்மளாதான் தெளிவு அடையணும். இதுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார் கர்த்தர். அப்ப அந்த ஆவியானவர் நம்மளுக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கார். வாசிப்போம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம், பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒண்டியா இருப்பதிலும் இருந்த கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி
அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அவனை தூக்கி விட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர் நிற்கலாம். 30 நூல் சீக்கிரமாய் ஆகாது. ஒண்டியா இருந்தா உன்னால ஒன்னும் சாதிக்க முடியாது. அப்ப உங்க கூட யார் இணைஞ்சிருப்பாங்க? இப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்மளோட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்குதான். இருந்தா ஜெயிச்சிடும். இல்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ எனக்கு உதவி செய்ய யார் இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்ண பணத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, சரீரத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே இப்படின்னு சொல்லி அங்கதான் ஐப்பதை காட்டணும். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு கைவிடுவது. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர், நீ ஒன்றியா இருப்பது நல்லதில்லை, இப்ப நான் உன்னோட இருக்கிறேன், இப்ப நீ விழுந்தாலும் என்ன செய்ய முடியும்? தாங்க. நீ சூடு இல்லாம அமைதலா இருக்கிற நேரத்துல உன்னை உசுப்பேத்தி விடுறது நான் தான். உன்னால முடியும், ஏன்னா நான் உனக்குள்ள இருக்கிறேன், என்ன செஞ்சாலும் நான் உன்னோட இருக்கிறேன். ஒருவன் விழுந்த 10ஆம் வசனம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விடுகிறவனுக்கோ ஐயோ, அவனை துணை இல்லை. 2 பேர் இணையும், நீங்களும் கர்த்தர். நீங்க போய் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது கூட யாருதான் இருக்கிறாங்க? ஆவியானவர் இருக்கிறார். அப்ப அந்த ஜெபம் நிச்சயமா பதில கொண்டு வரும். நம்ம எங்க இணைஞ்சு ஜெபிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யோவான் 15 1 வாசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னை கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். என்னிடத்தில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப அவரோட இணையில அவர் வார்த்தை நம்மகிட்ட இல்ல அப்படின்னா தோத்து போயிடுவோம், நிச்சயமா தோக்கும். அவர் வார்த்தை நமக்குள்ள இருக்குது அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தோக்க மாட்டோம், ஜெயிச்சிடும். என்ன செஞ்சாலும் அது வாய்ப்பு, என்ன செஞ்சாலும் முடியும், என்னால முடியும். 11 வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அவர் எப்படி நம்ம மேல பாசம் உள்ளவரா அன்புள்ளவரா இருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளும் மற்றவர்கள் மேல அன்புள்ளவர்களா, அவர் அன்புள்ளவரா இருக்கிறதுனால நம்மகிட்ட எந்த விதமான பொய்யான காரியத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க. அதே மாதிரி நாமளும் ஜனங்களுக்கு இயேசுவ நம்ம அறிவிக்கிறவங்களுக்கு, நீ என்கிட்ட வா, எங்க சபைக்கு வா, நீ இப்படி செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம், அப்படி செஞ்சாதான் ஆசீர்வாதம் சொல்லி நம்மளோட காரியத்தை அவங்களுக்கு புகுத்துறது கூடாது. மாற எதுக்கு நம்ம பயன்படுத்தி கையில கொடுக்கணும்? படிக்கணும், படிச்சாதான் உனக்கு புரியும். உன்னோட ஆண்டவர் உனக்குள்ள பேசுவாங்க. அப்ப அவர் பேசும்போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகும். அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்களோட ஐக்கியம் எதை விரும்புறாரு? இவங்க எனி டைம் உங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் அவங்க செஞ்சா போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம கூடவே எப்பவுமே நம்ம மரிக்கிற வரைக்கும் அந்த தலைவரே நம்ம கூட இருக்கிறது. வாசிப்போம் யோபு 1 முதல் வசனம்.
தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரன் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனப்படும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செலுத்தி வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த யோபுங்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற சன்மார்க்கனா, அவன் உத்தமனா வாழ்ந்து கொண்டிருக்கான். அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். என்னோட பிள்ளைங்க பாவம் செஞ்சு தேவன் தூசிப்பார்களோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தலாம் இருந்தான். சாத்தான் கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான்? யோபுவை சோதிக்க பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் உத்தமனா இருக்கிறான், நீ அவன் மேல கண்ணு வச்சிருக்க. அவன் சொல்றான், அப்பா அவனை வச்சிருக்கீங்க, அதனால அவன் என்ன செய்யலாம் தேடுறான் சொல்றது. இப்போ போய் நீ என்னன்னாலும் என்ன செஞ்சுக்கலாம். யோபுக்கு சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு அப்புறம் இந்த பிசாசுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தாலும் உலாவி கொண்டிருக்கிற பிசாசுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை இயேசுவோ பிதாவோ கொடுத்தாராம். இந்த யோபு வேறும் சொல்லுது, இந்த யோபு பயந்த காரியம் அவனுக்கு நேரிடுச்சு. பயந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்ற, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ தனி மனுஷன் இல்ல, முப்பிரி நூல் அறாது. அப்ப எல்லா அதிகாரத்தையும் அவர் போகும்போது கூட சொல்லிட்டு போறாரு, இந்த உலகத்துல சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை நான் என்ன செய்யறேன், உனக்கு கொடுக்கிறேன். இப்ப நான் சொன்ன கட்டளையாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன இயேசு சொன்ன காரியம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. மாறா பிசாச பார்த்து, இவங்களை உன் கையில என்ன செய்யறேன், ஒப்படைக்கிறேன், இவங்களை நீ என்னனாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. மாறா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில ஆணி அடிச்சிருக்கிறேன், அவன் உன்னை ஏமாத்தும் போது சொல்லி, அப்ப என் நாமத்தினால எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? இப்ப பாடுகள் அவங்க பட்டாங்க, தகப்பன் பெற்றாங்க. எந்த ஒரு கஷ்டப்படுற தகப்பனா இருந்தாலும் சரி, எவ்வளவு சொல்லுவோம், நான் கஷ்டப்பட்டேன்டா, நீயும் கஷ்டப்பட்டுதான்டா வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தகப்பன். அப்ப நம்ம தகப்பன் அவர் சொல்லியிருக்க பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன்.
இப்ப தெளிந்த புத்தியுள்ளவா விழித்திருங்கள், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம்னு பகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி சுற்றி திரிவான்னு நினைக்கிறீங்க? டிவியில வருவான், வந்துட்டு பிரசங்கிற பேர்ல உங்களை ஏமாத்த பார்ப்பான். நீங்க பெரிய ஆளுங்க யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க சொல்றது கரெக்டான்னு சொல்லி நீங்க தியானிக்கல அப்படின்னா நிச்சயமா தூத்து போகக்கூடிய சாத்தியப்பொருள் நிறைய இருக்குது. தலைவன் ஒழுங்கா போகணும், ஓட்டுறவன் ஒழுங்கா ஓட்டணும். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் சிலுவையில ஜெயிச்சிட்டேன், இந்த வெற்றி உன்னுடையது. அப்ப கஷ்டமே படாம நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க லகுவா பேசினா நடக்குது. அவர் என்ன இந்த உலகத்தை அவரு இருட்டா இருக்குது, ஏதாவது ஒரு லைட் போட்டு வெளிச்சம் உண்டாக்குறதுனாரு. வெளிச்சம் வந்துச்சு. பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அவனை கட்டுறேன் அப்படின்னு சொல்றது ஈஸி தானே, வார்த்தையில இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க்கும் பாருங்க. இன்னமும் பழச விட்டு நான் போக மாட்டோம், எங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறவங்கள திருத்தவோ மாத்தவோ நம்மளால முடியாது. அப்ப நம்மளால என்ன முடியும்? அவங்க சொல்லி கொடுக்கணும். கடவுளுடைய பிள்ளைகளும் நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம வந்து விரும்பணும். ஏன்னா அவர் ஸ்மார்ட் ஒர்க்கா தான் மாத்தி கொடுத்துருக்கிறோம். ஹார்ட் ஒர்க்கா இருந்துச்சு, விருத்த சேதனம் பண்றது கஷ்டமா ஈஸியா? பலி செலுத்துறது ஈஸியா கஷ்டம்? கஷ்டம். இந்த சாபத்தையும் பாவத்தையும் அவர் மாத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நாம நம்புறது ஈஸியா கஷ்டம். அவ்வளவு ஸ்மார்ட் நம்புறியா? ஆமா. அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யும். யோபுவும் அவன் சோதிக்கிறதுக்காக போற பிசாசு அங்க போறான், கர்த்தருக்கு போற. ஆனா இயேசுவை சோதிக்கிறதுக்காக ஆவியானவர் அவன்கிட்ட கொண்டு போறாரு. அப்ப ஆவியானவர் கொண்டு போகும்போது பாருங்க, பிசாசு சொன்ன வார்த்தைக்கு எந்த வார்த்தைக்காக அவரு அடிபணிச்சாரா, கீழ்பணிச்சாரா? அப்ப நம்ம யாரும் போல இருக்கணும், அவனை எடுத்து நிக்கணும். எதுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. இப்ப அவன் என்னைய ஒண்ணுமே செய்ய முடியாது, இந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் போறேன் உள்ள. இந்த உலகத்துல பிரச்சனை சுத்தி நிறைஞ்சிருக்குது. நம்ம கரெக்டா போகும்போது பிரச்சனைகள் இருக்கிறவங்க பிடிச்சி நம்மகிட்ட செய்வாங்க, வருவாங்க. எப்படிங்க நீங்க மட்டும் கரெக்டா போறீங்க, எப்படிங்க இது நடக்குது, எப்படிங்க இது சாத்தியக்கூடாது? சத்தியமா எனக்கு தெரியாது, ஒரே வழிதான். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் திறமையா வந்தேன் அப்படியா சொல்லுவோம்? அத சொல்ல, என் கையின் பிரயாசம் இதை சம்பாதித்தது என்று சொல்லாம இருக்கு. கவனமாயிரு. அப்ப கவனமா இருக்கணும். நான் கரெக்டா போறேன், நான் செய்யறேன். உன்னை செய்ய வச்சுதான் அவரு. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆளு பெரிய ஆளுப்பா, நிச்சயமா எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்வாரு, எனக்கு பெரிய ஆளு, எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பா, புத்திமானா நடக்கிறதுக்கு எனக்கு எல்லா காரியத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி நம்ம போகும்போது நிச்சயமா வெற்றி. பயப்படாது. ஆண்டவர் சொல்றேன் பாருங்க, பயப்படாது 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 சொல்லிட்டே இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாத. உலகத்தை பார்க்காத, ஊரை பார்க்காத, அந்த பார்க்காத, கிட்ட இருக்கிறவனை பார்க்காத, யாரையுமே பார்க்காத. என்ன நோக்கி பார். என்ன நோக்கி பாருன்னா அவரை எங்க போய் நோக்கி பார்க்க, எங்க போய் பார்க்க முடியும்? உனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தை கிரியேஷன். ஏன்னா நான் போவேன், நான் ஜெயிப்பேன், நான் எழுதுவேன், நான் இது பண்ணுவேன். ஆவியானவர் சகல சத்தியத்துடன் ஏற்ற நேரத்துல நம்ம என்ன பேசணுங்கிற அந்த வார்த்தை நிச்சயமா அவர் நம்ம வாயில இப்ப நம்ம பேசணும். பேசினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அமைதியா இருந்தா ஒரு காரியத்தையும் ஜெயிக்க முடியாது. யார்கிட்டயுமே ஏமாத்துறவங்க கிட்ட அவனுக்கு வந்து சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல நம்ம ஏமாந்து போவோம். அப்ப அவன் பேசுறத கரெக்டான முதல்ல பார்க்கணும், சரியான பதிலடி கொடுக்கும். சொல்ல அந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்தி சாப்பிடுங்க, ஒரு சரியான பதிலடி கொடுத்தாரு. மனுஷன் கீழே குதின்னா டக்குன்னு குதிச்சிட்டாங்க.
தேவனால் கர்த்தரை படிச்சு இதெல்லாம் நான் எப்படி இயேசு நம்மளுக்கு வந்து முன்மாதிரியா உதாரண புருஷனா நடந்தாரோ அவரை போல நம்ம பார்க்க பழகணும். செத்து போயிட்டான் லாசர் செத்து போயிட்டான், சாத்தியம் கூட இல்லை. ஆனா அவர் பார்த்தாரு, அவருக்குள்ள ஜீவனை பார்த்தாரு. சகோதரியே ஊரே நம்புச்சு செத்து போயிட்டா, தூக்கி கொண்டு போய் அடக்கம் அதுக்கா கொண்டு போய் இருக்கிறாங்க. நாயினூர் பக்கன இவர் வாலிபனே, அந்த தைரியம், இந்த விசுவாசம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு இதுதான் வேணுங்கிறப்ப நிச்சயம் அது வரும். உங்களுக்கு எதிரா இருக்கிற எல்லா காரியத்தையும், பகை எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை ராஜாத்தி மாதிரி உங்களை நடக்க வைப்பாங்க.